ஏய் ரொம்ப ஓவரா பேசிட்ட. பாத்தியா என்ன இப்படிதான் சொன்ன நீ. என்ன சொன்னா கேட்டியா? ஹலோ. எவனையுமே நம்ப கூடாது திவ்யா. ஏன் என்னாச்சு? யாருமே சரியில்லை. என்னாச்சு? எங்க இருக்க? நம்மள வாழ விட மாட்டானுங்க திவ்யா. மொத்த தேவடியா பசங்களை ஒருத்த நான் வாழ்ந்து காமிக்கிறேன்னா குடிச்சிருக்கியா? நான் 1 மாசமா ட்ரை பண்ணேன் திவ்யா. குடிக்கிறது சொல்யூஷன் இல்லை அருண். பார் உனக்கு நீ எனக்கு நான் அவ்வளோதான். எங்கள் அம்மா அருண் நீ ஃபர்ஸ்ட் கேப் போட்டு வீட்டுக்கு போகிறேன்னு தயவு செஞ்சு வண்டி ஓட்டாது. இல்லை நான் கரெக்டாக ஓட்டுறேன். நான் 2 கோட்டை தான் வச்சுக்கிறேன். அருண் நான் சொல்கிறத கேளு அருண், தயவு செஞ்சு வண்டி ஓட்டாத. பேபி எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்கு. பேசாமல் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா? அருண் நான் ஊருக்கு போயிட்டுருக்கேன். ஊருக்கு சொல்லவே இல்லை. அப்பாவை கொஞ்சம் செக்கப் கூட்டிகிட்டு போகணும். பேபி ஒரு 2 நிமிஷம் பேபி ப்ளீஸ். நான் உன்னை பார்த்துட்டு போயிடுறேன் ப்ளீஸ். அருண் நான் கிளம்பிட்டேன்டா, இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். சரி உங்கள் அப்பா அம்மா கேட்டேன்னு சொல்லு. அருண் நீ ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் கேப் போட்டு ரீச் ஆகிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ண அருண். நான் திரும்ப சென்னை வந்துட்டு உன்னை மீட் பண்ணுறேன். சரி நீயும் பார்த்துக்கோ. ஐ லவ் யூ ஸோ மச். பாய். லவ் யூ. செம்ம வேலை பண்ண விஷயத்தை திவ்யாட்ட சொல்லி சரண்டர் ஆகலான்னு பார்க்குற மச்சான். டாடா காமிச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு நீ தான் நேற்றுக்கு சரக்கு போடும்போது சொன்னேன். ஒரு நல்ல வேலை வாங்கி 6 மாதம் டிசிப்ளினாக வேலைக்கு போய் கல்யாணத்துக்கு ரெடி ஆகலான்னு பார்க்குறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் லைஃப் நல்லா இருக்குன்னு ஜாதகத்திலே போட்டிருக்கான். வந்துட்டு அவன்கிட்ட ஒரே ஒரு சாரி கேட்டுட்டு கஃபேக்கு ஓனர் ஆகி கல்லால் நான் உட்காரப்பேன்னு பார்த்தா நீ என்னடா எப்படி ஆகிட்ட? டாபிக் எடுக்காத மச்சான். மறுபடியும் அந்த ஆள்கிட்ட வந்து என்னால் லூஸ் குதிக்க. அதுக்கு இல்லைடா. நீ வேற என்ன பேசுறடி? அடுப்பு தர. சரி டீ ஷர்ட் வரலாமா? லெட்ஸ் கோ. Thank you. Thank you. மதன் 500k கண்டிப்பா பெருசா அத ட்ரீட் வைக்கணும். கண்டிப்பா. ஷூர். வச்சிருவோம். அப்ப எல்லாரும் உங்க வீட்டுக்கே போயிடலாம்ல. இன்னைக்கு என்னோட ரூம்மேட்டோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்களே. அப்போ சரி உங்க வீட்டில் வச்சுக்கலாம். ஓகே தானே? எனக்கு ஓகே. திவ்யா திவ்யா அருணை பார்க்குற பிளான் ஏதாச்சுமா? இல்லை ஒரு மாதிரி ஆஃப் ஆயிருக்கு. ஆக்சுவலாக பேசாமல் இன்னொரு நாள் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அட பாவீங்களா, ஆசை காட்டிட்டு இப்படி பண்ணுறீங்களே. எக்ஸ்கியூஸ் மீ. இல்லை பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்கே போகலாம். ஷோரா? யா ஷோர். ஐஷு இன்னைக்கு வேணா அதை ட்ரை பண்ணலாமா? எது? அதான் ஜாயிண்ட். ரம்யா ப்ளீஸ் ப்ளீஸ் ஒன் டைம், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். நீயே கேட்ட சுஹேல் கால் பண்ணி எப்படியாவது ரெடி பண்ணுறேன். ஓகே ரைட்டு. இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. இருமா அப்படியே. ஓகே 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 சொல்றா. டேய் என்னடா இப்போலாம் முடியாதுடா. ஓ சரி ஓகே, ஒரு 20 மினிட்ஸில் வர சொல்லு. மச்சான் பொருள் ஸ்டாப் போட்டு போயிடலாம்டா. டேய் என்ன 5 நிமிஷம் உட்காரு. யோசிக்காதம்மா, ஹெவி பேமெண்ட்டுன்றான். 5 மினிட்ஸ். இது ட்ரை பண்ணுறதுனால எதுவும் டேஞ்சர் இல்லைல்ல?
75% ஆளுங்களுக்கும் ஒன்றும் ஆகாது. அப்போ மிச்சம் உங்களுக்கு? அவங்களெல்லாம் அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து படிக்க வச்சு அவன் என்ன அவங்கெல்லாம் சும்மா busy கிஃப்ட் ஆயிட்டு பண்ணிட்டு இருக்க? இல்லை வேணாம், நான் ட்ரை பண்ணல. ஹே அவன் சும்மா சொல்றான். சரி உன் கதை என்ன கதை? குடிச்சாலும் ஒரே ஒரு பாயிண்ட் பியர். இப்படி செல்ஃப் கண்ட்ரோலோட ஹெல்த் கான்ஷியஸாக இருந்து எண்ணிவே ஒரு நாள் சாக தானே போகிறேன். அட்லீஸ்ட் என்ஜாயாவது பண்ணலாம்ல. இப்போ நான் என்ஜாய் பண்ணலன்னு யார் சொன்னா? இதெல்லாம் பண்ணாதான் என்ஜாய்மெண்ட்டா? உன்கிட்ட பேசி வேஸ்ட்டு. நீ சாமியாராகவே இருந்துக்கோ. இங்கே தான் எங்கேயோ சொன்னா, எங்கே நிற்கிறான்னு தெரியலையே. ஹலோ ப்ரோ, இங்கே அல்சாமால் வந்தாச்சு. ப்ரௌன் டஸ்டர். ப்ரோ இங்க ஓகே ரைட். ஃபாலோ பண்ண சொல்கிறான். ஏய் அந்த பைக்கில் பின்னாடி உட்காந்துருக்கிறது அருண் மாதிரி தெரியல. டேய் மாமா வரனா பாரு. மாஸ்க் எடுத்துக்கிறேன். ப்ரோ ஏய் அது அருண்ல? ஹலோ, எங்க இருக்க? ஏன் ஆஃபீஸில்? ஹலோ, பிரேக்கு தம் அடிக்க வந்தேன். காலையிலேருந்து ஃபஸ்ட்டு தம் இப்போ தான். ப்ரோ 30G தானே? ஜிபே பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ. நீங்கள் இல்லை மாமா இவன் பிக் பாஸ்ல வந்தானடா. பிக் பாஸ்லாம் இல்லைடா. ஏதோ டான்ஸ் ப்ரோக்ராம்ல வருவான்டா அவன். ஜஸ்ட் மிஸ். அவன் பார்த்துட்டு ரெகனைஸ் பண்ணிட்டு இருப்பான். என்னாச்சு?